மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். தமிழ் சினிமாவில முன்னணி மாஸ் ஹீரோக்கள்ல ஒருவர் தான் நம்ம சூர்யா சார். இவர் வழக்கத்திற்கு மாறாக தானா சேர்ந்த கூட்டம் படத்துல ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருந்தாரு. இந்த படமும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை தான் பெற்றது. இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம சூர்யா சார் முதல் முறையாக செல்வராகவனுடைய டைரக்ஷன்ல என்சிகே படத்துல நடிச்சிட்டு வந்தாரு. இந்த படத்துடைய ட்ரீசர் கூட அண்மையில காதலர் தின ஸ்பெஷலாக வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பும் பெற்றது. இந்த படத்தை படக்குழு ஏப்ரல் 14 அதாவது தமிழ் புத்தாண்டு தின ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்யவும் திட்டம் போட்டிருக்காங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பிற்கு இடையிலேயே சூர்யா தன்னுடைய 37வது படத்துல அதாவது கேவி ஆனந்தோடைய டைரக்ஷன்ல காப்பான் அப்படின்ற படத்திலையும் நடிக்க தொடங்கிட்டாரு. இந்த படத்துல ஆர்யா, மோகன்லால், ஷாய்ஷா உள்ளிட்டோரும் நடிச்சாங்க. இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைக்கிறாரு. லைகா நிறுவனம் தயாரிச்சு வந்தாங்க. இந்த நிலையில இயக்குனர் கேவி ஆனந்த் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அண்மையில ஒரு புகைப்படத்துடன் கூடிய பதிவு ஒன்றும் எழுதியிருந்தாரு. அதுல காப்பான் படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டது, ஆர்யாவுடன் பணிபுரிவது ரொம்பவே சிறந்த அனுபவம் அப்படின்னும் படக்குழுவினருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் அவர் வெளியிட்டு அதுக்கப்புறம் இதற்கு பதிலளித்த நம்ம ஆர்யா, நன்றி சார், உங்களுடன் பணிபுரிந்தது மிகச்சிறந்த அனுபவமாக இருந்தது. உங்களுடைய அடுத்த படத்திற்காக என்னுடைய நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சூர்யா சார் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. மேலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்ல படக்குழு தீவிரமாகவும் இறங்கிருக்காங்களாம். இந்த படத்தை அடுத்து நம்ம சூர்யாவின் 38வது படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்றத பாத்திரலாம். நம்ம சூர்யா சாருடைய 38வது படத்துல சமீபத்துல நடந்த ஆஸ்கர் விருது விழாவில் சிறந்த ஆவண படத்திற்கான விருது பெற்ற பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸை தயாரித்த குனித் மோங்கா பணிபுரிய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. நம்ம சூர்யா சாருடைய 38 படத்தை இறுதி சுற்று படத்தின் இயக்குனர் சுதா கோங்காரா டைரக்ஷன் பண்ண இருக்காங்க. இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் சார்பாக சூர்யாவை தயாரிக்கிறாராம். இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறாரு. இந்த படத்துடைய ஆரம்ப கட்ட பணிகள் ரொம்பவே மும்முரமா போயிட்டு இருக்கான். இந்த படத்தை பற்றி முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஆஸ்கர் விருது பெற்ற குனித் மோங்கா இணைய உள்ளதாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. குனித் மோங்கா தயாரிப்புல வெளியான பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் சிறந்த ஆவணப்பட பிரிவுல 2019ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது பெற்றது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல பிருந்தா சிவகுமார் ஒரு பாடலும் பாட போறாங்களாம். மேலும் இந்த படத்துடைய கதை ஏர் டக்கன் பைலட் கேப்டன் கோபிநாத் இவருடைய வாழ்க்கை வரலாற்று கதையாக இருக்கும் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல கிசுகிசுக்கவும் படுது. சூர்யா 38 படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.